நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மகர லக்னம் மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திர திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவானது இந்த பதிவானது உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர 9ஆம் ராசின்னு 9ஆம் பாகவமான கன்னி ராசின்னு பதிவாகும். இந்த கன்னி ராசி இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய செவ்வாய் பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்கப்படாத பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் மகர லக்னம் மகர ராசிக்காக பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது. மகர லக்னமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர திசையில் செவ்வாய் பத்தி நடக்குமானால் அந்த லக்ன பாவகிருதி அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். அப்படி 100% இந்த பலன் உங்களுக்கு ஒத்து வரும். ஓகேங்களா? இப்போ இது எத்தனை கோடி தசாபதி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7 கோடியும் திசைங்க. புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 கோடியும் 11 கோடியும் புத்தி. அப்போ வந்து பாதகாதி புத்தி சுகாதி புத்தி. ஓகேங்களா? சுகாதிபதி அவரே, பாதகாதிபதி அவரே. ஓகே, அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சந்திர திசையானது 10 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திர திசையில் செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னா 7 மாதம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும். இப்போ உங்கள் லக்னத்தை எண்ணி வர 9ஆம் பாகமான 9ஆம் ராசியான கன்னி ராசி என்ன நட்சத்திரம்னு பார்த்துடலாங்க. அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? அங்கே பார்த்து உத்திரம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அஸ்தம் 1 2 3 4 பாதம் இருக்குது. சித்திரை 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல உத்திரம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய 4 கோடி 11 கோடியும் எப்படி இருந்து எப்படி பயணிச்சாரு இப்போ இவங்க புத்தி நடத்த போகிறா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 9 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 9 சம்மந்தப்பட்டு 8 சம்மந்தப்பட்டு அது மேலே 11 நாள் பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தந்தையாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தாயாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருங்க? வீண் அவமானம் அவப்பேறுகள் கட்டாய வருமானம் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ மறைமுகமான அதை நீரோட்டமான ஒரு டாட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு திடீர்னு ஒரு வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம். அப்போ தாயாருக்கு உடல்நலம் பார்ப்போம், தந்தையாருக்கு உடல்நிலை சரி பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். அது பாதகாதிபதி சாரமாக போச்சு இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாபாதிபதி அவர் சுகாதிபதி அவரே, பாதகாதிபதி அவர், லாபாதிபதி அவரே. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தந்தை எது நினச்சி நல்லது பண்ணுறாரோ அதே ஒரு பாதகமாக மாறும். ஓகேங்களா? நம்ம தாய் எது நல்லது நினச்சி பண்ணுறாரோ அதே ஒரு பாதகமாக மாறும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தாய் தந்தையாரை பார்த்து கொஞ்சம் கவனமாகவும் ஈர்ப்பாக வச்சுக்கணுங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு உயர்கல்வி படிக்கிறவங்க ஊர் டு ஊர் ஊர் மாநில படிக்கிறவங்களாம் பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் உஷாராக சூதனமாக படிக்கணுங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஊர் டு ஊர் கண்டிப்பாக கட்டாயம் அனுப்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம தந்தையார் போவார், இல்லை நம்ம குழந்தைங்க போவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெளியூர் அந்த ஊரை டச் பண்ணி ஆகணும். அப்போ அது மூலியமாக தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க? அது அர்த்த சாரம். ஓகேங்களா? அப்போ அர்த்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 7 கோடி சாரம் இல்லைங்களா? இந்த தசா நாளோட சாரம். ஓகே, அப்போ 9 சம்மந்தப்படுது, 7 சம்மந்தப்படுது, மேலே 4 11 பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது கலத்துறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு கலத்துறதுக்கு மேலே நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்கள பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு வீடு கட்டுறது. ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு போர் போடுறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டாளிங்க மூலியமாக நம்ம ஒரு வண்டி பிஸ்னஸ்ஸு, ஓகேங்களா, ஒரு வண்டி வாகனம், ஒரு தொழில், இந்த மாதிரி அமைப்புகள் பண்ணுறது, அதுக்கு உண்டான தீர்வு, அதுக்கு உண்டான லாபம் பெறுறது, இந்த மாதிரி அமைப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குறதுக்குண்டா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம தாயார் மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம், நம்ம மனைவி மூலியமாக கணவன் மூலியமாக அனுகூலம், இதில் நடக்குமான்னு கேட்டால் கூட்டாளி மூலம் அனுகூலம், சமூகத்து மூலம் அனுகூலம், இது நடக்குமான்னு கேட்டால் கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி தசாநாளோட அமைப்பில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் அது சந்திர தசையில் செவ்வாய் புத்தியில் திருமணங்கள் பார்த்தீங்கன்னா அவைட்டுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் அப்போ கொஞ்சம் காட்டுவாங்க. ஆல்ரெடி வெறும் கல்யாணம் பண்ணவங்களாக இருந்தாங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் அப் கலத்தத்துக்கு உங்களுக்கு உண்டே ஒரு ஈர்ப்பு ஒரு அமைப்பு ஏற்படுங்க. ஓகேங்களா? ரைட், இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை சாரம் இருக்குதுங்களா? அப்போ சித்திரை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய செவ்வாய் பகவான் இப்போ சுயசாரத்திலும் செயல்படுறார். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்படுதுங்க? 9 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? 4 11 டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் தூரத்து பயணம், ஒரு ஆன்மீக பயணம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அது மூலிமா இப்போ தூரத்தை பயணம் உயர்கல்வி படிக்கிறது, உச்சக்கல்வி படிக்கிறது, ஓகேங்களா, வண்டி வாகனம் ட்ராவல் பண்ணுறது, தந்தையாரோட ட்ராவல் பண்ணுறது, அம்மாவோட ட்ராவல் பண்ணுறது, ஓகேங்களா, ஒரு வீட்டு விஷயமா வாகன விஷயமா நம்ம பயணிக்கிறது. அதே பார்த்திங்கன்னா நம்ம லாபத்தை நம்மளை முன்னேற்றம் நம்ம செயல்திறனோடு நம்ம எண்ணத்தை ஈடு கட்டி நம்ம எண்ணத்தை நம்ம நிலப்படுத்துறதுக்காக நம்ம செயல்படுறது. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மனைவியோட ஆசை நிறைவேற்ற செயல்படுறது, நம்ம கணவனோட ஆசை நிறைவேற்ற செயல்படுறது, அதுக்குண்டான பாடுபடுறது, அதுக்குண்டான நம்ம முயற்சி பண்ணி அல்ல செயல்பாடு பண்ணி அதுக்குண்டான ஒரு அமைப்புகள் நம்ம பண்ணி நம்ம காலங்களை செலவழிக்கிறது, அதன் வழியில் நம்ம பேர் புகழ் அதுக்குண்டான வருமானத்தை ஈட்டுறது.
ஓகேங்களா? இது மூலிமா அனைத்தும் சிறப்பாக கிடைக்குமான்னு கேட்டாங்க, நம்ம முயற்சி நம்ம செயல்திறனில் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க, எல்லாமே பார்த்து சூதானம் நிதானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது பயணிச்சு போது சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.